டிஎம்கேல இருக்கிறதுனால நியாயம் கிடையாதுமா? திமுக அரசிடம் முறையாக கோரிக்கை வைக்கிறேன். இந்த எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஒரு நாளும் தலித் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசவே இல்லை. சாதி பிரச்சனை வேற, தலித் பிரச்சனைகள் வேற. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இன்றைக்கும் கூட அந்த பிரச்சனைகள் மறு உருவம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தலித்திய அமைப்புகள் ஜலித்திய முற்போக்கு சிந்தனைவாதிகளாக அடையாளம் காணப்பட்டவர்கள், குறிப்பாக திரைப்பட இயக்குனர் திரு ரஞ்சித்தினுடைய கருத்துக்கள் சமூகத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ரஞ்சித் ஏற்கனவே ஒரு தலித்திய போராளியாக அவர் போராடி வருகிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட சூழ்நிலையில்தான் திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் தலைமையில் எழும்பூர் பகுதியில் இன்று ஒரு மாபெரும் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் அரசியல் கட்சி தொண்டர்கள், அமைப்புகளை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். இதில் பேசிய திரு ப. ரஞ்சித், மெட்ராஸ் எங்கள் மீறி யாரும் ஆட்சி செய்ய முடியாது. அதாவது சென்னை முழுவதும் தலித்துகளுக்கு உரித்தானது. சென்னையை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்ய முடியாது என்று அவர் எச்சரித்தார். ஆம்ஸ்ட்ராங்கிற்காக காசு கொடுத்து கூட்டத்தை கூட்ட முடியாது. காசு கொடுத்து இங்கு இருப்பவர்கள் யாரையும் நாங்கள் கூட்டி வரவில்லை. திமுக மீது குற்றம் சுமத்துவதற்காக இந்த பேரணி நடைபெறுவதாக சமூக வலைதளங்களில் சிலர் எழுதுகின்றார்கள். அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும் என்றார் திரு ப. ரஞ்சித். ஆம்ஸ்ட்ராங்கை ரவுடி என்று கூறி சமூக வலைதளங்களில் எழுதிய அயோக்கியர்கள் யார்? அதிகாரத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் ரவுடி என்று சொல்வீர்களா? அப்படி சொன்னால் நாங்கள் ரவுடிகள் தான். இந்த படுகொலை எளிதாக கடந்து விடலாம் என நினைக்காதீர்கள். இது ஒரு எச்சரிக்கை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்த உண்மையான குற்றவாளிகளை கைது செய்வரை நாங்கள் ஓயமாட்டோம் என்றார் திரு ப. ரஞ்சித். காவல்துறை விசாரணையை நாங்கள் நம்புகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் பல்வேறு சூழ்ச்சிகள் உள்ளன. சென்னையை பொறுத்தவரை ஆம்ஸ்ட்ராங்கை மீறி எதுவும் நடக்காது. சென்னையில் மட்டும் 40% தலித் மக்கள் உள்ளார்கள் என்று கூறிய திரு ரஞ்சித், நாங்கள் அரசியலற்றிருக்கலாம், ஆனால் அரசியல் உடையவர்களாக மாறும்போது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்கும் நிலை ஏற்படும் என்று கடுமையாக பேசினார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் பல்வேறு சந்தேகங்கள் உள்ளன. அவர் இந்து மதத்திற்கு எதிராக போராடியவர். பௌத்த மதத்தை தனது வாழ்க்கை நெறியாக கொண்டவர். அவர் பௌத்தத்திற்கு மாறிய பிறகு அவருடன் அதிகமான நபர்கள் வைப்பதை அவர் தவிர்த்தார். இச்சூழ்நிலையில் அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்று கூறிய திரு ரஞ்சித், மேயர் திமுகவின் சார்பில் பிரியாராஜன், கயல்விழி செல்வராஜ் அமைச்சர் எப்படி ஆனார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மேயர் இருக்கிறாங்க. நீ டிஎம்கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா? ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள். கயல்விழி செல்வராஜ் நீங்க ஏன் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக மாறணுன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரிசர்வேஷன். ஓகே, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் நீங்க எல்லாம் மாறி இருக்கிறீங்க. மேயர் பிரியாராஜன், கயல்விழி செல்வராஜ் எப்படி அமைச்சர்கள் ஆனார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர், ரிசர்வேஷன் இருந்தால்தான் பிரியாராஜன் மேயராகவும் கயல்விழி செல்வராஜ் அமைச்சராகவும் பதவி கிடைத்தது என்பதை சுட்டிக்காட்டிய அவர், மேயர் பிரியாராஜன் மற்றும் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் இருவரும் ஏன் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு குரல் கொடுக்கவில்லை? நீங்கள் திமுகவில் இருப்பதால் குரல் கொடுக்கவில்லையா? சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் எப்போதும் இதற்காக குரல் கொடுப்பீர்கள். குரல் கொடுக்கவில்லை என்றால் பதவியை ராஜினாமா செய்து விட்டு செல்லுங்கள். நாங்கள் ஒன்றும் அடிமை இல்லை. எங்களுக்கு பயம் ஏதும் கிடையாது. பயமில்லாமல் நாடாளுவோம், பயமில்லாமல் ஒன்றிணைவோம். அது அப்படி கடும் பேச்சு பேசிக் கொண்டிருந்த திரு ப. ரஞ்சித் திருமாவளவனுக்கு எதிராக இப்படி அவர் கருத்தை மையப்படுத்தினார். திருமாவளவனுக்கு எதிராக நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன். அவரை ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம். அவருடன் தான் இருப்போம். பாஜகவிற்கு நேர் எதிரானவர்கள் நாங்கள். எங்கள் பின்னால் வேறு ஒருவர் இருக்கிறார் என்ற பிம்பத்தை உருவாக்காதீர்கள். பல ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் திமுகவிற்கு எதிராக பேசவில்லை. அனைத்து கட்சிகளுக்கும் எதிராக பேசுகிறேன். அனைத்து கட்சிகளும் எங்களை ஏமாற்றுகிறார்கள் என்றார் திரு ப. ரஞ்சித். அரசியல் கட்சிகள் எங்களுக்கு என்ன செய்தார்கள்?
எங்கள் தலைவர் இறந்தவுடனே அவரை ஊருக்கு வெளியில் அடக்கம் செய்வதுதான் அவர்களின் திட்டமா? ஆம்ஸ்டாங்கிற்கு சென்னைக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும். சமூக நீதியை பின்பற்றும் திமுகவிற்கு ஒரு வேண்டுகோள். ஆம்ஸ்டாங்கிற்கு சென்னையில் மணிமண்டபம் கட்ட திமுக அரசு அனுமதிக்க வேண்டும். திமுக அரசிடம் முறையாக கோரிக்கை வைக்கிறோம். சமூக நீதி மேல் பற்றுள்ள திமுக அரசு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவையொட்டி அதற்கு பிறகு நடந்த சில விஷயங்களை நாங்கள் மறப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். நீங்கள் முடிந்தால் இதை நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக மாற்றுறதா இருந்தால் அண்ணனுக்கு மணிமண்டபம் சென்னையில் நீங்கள் கட்ட தயாராக இருக்க வேண்டும் எங்களுடைய வேண்டுகோள். திமுக, அதிமுக அனைத்து கட்சிகளும் எங்களுக்காக பிரதிநிதித்துவத்தை அளிக்கவில்லை. ரிசர்வேஷன் மூலம் எம்பி, எம்எல்ஏ ஆனவர்கள் எங்கள் பிரச்சனையை ஒருபோதும் கேட்கவில்லை. அவர்களை பதவியிலிருந்து நீக்குங்கள். எங்களுடைய அடிப்படை உரிமையான ரிசர்வேஷன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய எம்எல்ஏ சீட்டுகள், எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஒரு நாளும் தலித் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசவே இல்லை. அவர்கள் முதல்ல டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்க எல்லாருமே நீங்க எம்எல்ஏ எம்பி நீக்குங்க அப்படின்றத நாங்கள் இங்க கோரிக்கையாக வைக்கிறோம். மற்ற ஜாதி பிரச்சனைகளும் தலித் சாதி பிரச்சனைகளும் வெவ்வேறானவை. இரண்டையும் ஒன்றாக அணுகாதீர்கள். உயர் சாதி அடக்குமுறையும் SC/ST அடக்குமுறையும் வேறு வேறு. நீங்க மற்ற சாதி பிரச்சனைகளும் தலித் சாதி பிரச்சனைகளும் ஒரே மாதிரி அணுகிறது தான் இதோட பிரச்சனை. அது முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மற்ற சாதி பிரச்சனை வேற, தலித் பிரச்சனைகள் வேற. அதுவும் கிடையாது. இப்போ உயர் சாதி வர்க்கம் அப்படின்னு சொல்ற OBC இல்ல MBC இல்ல அந்த BC சாதியில் இருக்கிற சாதி ஒடுக்குமுறையும் SC ஒடுக்குமுறையும் வேற. ஆம்ஸ்டாங் கொலையில் பல்வேறு சூழ்ச்சிகள் உள்ளது. இந்த படுகொலையை எளிதாக கடந்து விடலாம் என நீங்கள் நினைக்காதீர்கள். இது ஒரு எச்சரிக்கை. மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்ய முடியாது என்று கடுமையான குரலில் திரைப்பட இயக்குனர் திரு ப. ரஞ்சித் முழங்கினார். இது தலித் இளைஞர்களிடத்தில் பெரும் பரபரப்பையும் பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது.